படம் சூப்பர்ண்ணா, பயங்கரமாக ஹிட் ஆகும். நல்லா இருந்துச்சு. செகண்ட் நாளே எல்லாம் பயங்கர கூட்டம், பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கே பயங்கரம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கவின் நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவரோட முன்னாடி தாதா படத்தை பார்த்துட்டு இதில் பயங்கரமாக கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படி தான் சொல்ல வராங்கண்ணா. நல்லா கருத்து படம்ண்ணா. கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. கதை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போரில் அடிக்கலண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையாக ஃபன்னாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஓகே கேரிங்காக இருந்துச்சு, எல்லாம் பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஒன்று நல்லாவே இல்லை ப்ரோ, மொக்கையாக இருக்குது. ஸ்டாரு எதுவுமே ஒன்று சீன் பை சீன் வந்துட்டு போகுது ஸ்லோவாக போகுது. என்ன தான் சொல்ல வராங்கன்றதே தெரியல கடைசி வரையுமே. நான் வேறு ஒன்று ட்ரெய்லரை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் படம் அப்படி இல்லை, ரொம்ப மொக்க ப்ரோ. கவின் ஆக்டிங்காக நல்லா இருக்குது, பட்டு படமாக சொதப்பிட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, மோட்டிவேஷன்லாம் கிடையாது. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த சூரரை போட்டு அந்த மாதிரி நல்லா மோட்டிவேட்டாக போகும் அப்படின்ற மாதிரி வந்தேன். பட் பெருசாக ஒன்றும் போகலை. சில ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி எடுத்துருக்காரு போல். ஓகே, பாசிட்டிவான விஷயம்னா யுவன் தான் ப்ரோ. கவின் ஆக்டிங் நல்லா இருக்குது, ஆனால் கதை தான் இல்லை. படம் நல்லா இருக்குங்க. இன்னும் ஒன்று செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. சில சீன்ஸு கொஞ்சம் டைலாக்லாம் ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் டாடாவோட கம்பேர் பண்ணும்போது டாடாக்கு அப்புறம் இது அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கு. மூவி வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நடிப்பு கிடைக்கணும், ஒருத்தர் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புன்றத படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அந்த நடிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு இந்த காலத்தில் இப்போ சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ பெரிய நடிகரோட பசங்களே வந்து கேட் கிளாஸ் நிறைய இருக்குது மூவியில். அப்படி கம்பேர் பண்ணும்போது இது என்ன பண்ணால் இந்த மூவியில் ஒரு நடிப்பதுக்கு சான்சஸ் கிடைக்கும்ன்றத பியூட்டிஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காரு டேரக்டர். நல்ல டாடாக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கவினுக்கு. கவின் இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி நடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்து வர ஸ்டாரில் இப்போ அவர்தான் அப்கமிங்கில் வளர்ந்துட்டு வராரு. இதுக்கப்புறம் அவர் நடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் நடிப்பாருன்னு தோணுது. படம் நல்லா இருக்கு, சூப்பர், ரொம்ப நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப எமோஷனாக சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் எதுனாலுமே வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ லிட்டரலி ரொம்ப எமோஷ்னலாகவும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எதுனாலும் ஏதாச்சும் சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு டவுன் ஆயிடுறாங்க. பட் ஆனால் எது நடந்தாலும் நம்மளுக்கு கலரு இல்லை வந்து சைஸு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ட்ரூ ஒர்க் என்னமோ அதை பெஸ்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா லைஃப்பில் எதுனாலும் அச்சீவ் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவனோட பெரிய ஃபேன். ஸோ அது நடுவில் வந்து அந்த ஒரு நாள் சாங் சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட். அதெல்லாம் செம்ம. இன்னொரு வாட்டியும் வருவேன். ஏங்க ஹோல் படமே பெஸ்ட்ன்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லைங்க, ஹோல் படமே. கவின் சூப்பர். ஓகே, படம் நல்லா இருந்தது. ரொம்ப இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கான நல்ல ஒரு மோட்டிவான படம். அது மட்டும் இல்லாமல் 90s கிட் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருந்து அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறது எந்த காலத்துலையுமே நான் அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நல்ல மோட்டிவான ஒரு மூவி. நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இல்லை, ஃபுல்லாக என்டையர் நல்லா இருந்தது. லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அழுகாத கூட லைட்டாக அழுதுருவாங்க அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட் எண்டிங் நல்லா இருந்தது. மியூசிக்கு அதில் இன்னும் பாட்டு டான்ஸ்லாம் அவ்வளோவா இல்லையே, எல்லாமே வந்து நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு. எமோஷனல் வித் மோட்டிவேஷனாக இருந்த மாதிரி இருந்தது. குறைகள்னு எதுவும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குறையால் தான் அந்த படத்திலே வந்து நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா மோட்டிவேஷனாக இருந்துச்சு படம். ஓகே, என்ன படம் பார்த்துட்டு வந்தேன் ஸ்டார். ஓகே, கவினோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. படம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து நம்ம தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். அந்த கிளைமேக்ஸ்க்கும் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கிளைமேக்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது வந்து நம்ம கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தாராளமாக ரொம்ப பிடிக்கும். யுவன் வந்து சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னும் நம்மளோட யுவன் மியூசிக்கில் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நம்ம ஃபிலிம் பார்த்தா தான் நம்மளுக்கு அது புரியும். கவின் சூப்பர், உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கவின் இப்போ இருக்க படம்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. படமும் ரொம்ப அருமையாக இருக்குது. கவின் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு கேட்டகரி, ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வந்து ஒரு வயசான கேட்டகரி எல்லாமே வந்து கவின் வந்து சூப்பராக நடித்து எல்லாமே நம்மளுக்கு ஆக்டிங், கவினோட ஆக்டிங் பார்க்குற வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் வந்து பெருசாக காட்டல, அதை காட்டியிருக்கலாம். ஆக்சுவலி அப்படி தான் ஜி, எனக்கும் ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். ஆனால் அது கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த மொத்த ஃபிலிமையும் நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து
எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் நானே சொல்கிறேன். அந்த லாஸ்ட்டு பார்த்த ஒரு ½ அன் ஹவர் தான் பெட்டர் பெர்ஃபார்ம். யுவன் அருமையாக பண்ணியிருக்காரு. யுவன் சூப்பராக இருக்குது. உண்மையாக யுவன் நல்லா பார்த்துருக்கு. நல்லா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஆக்டிங்கில் அவர் வராரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ எல்லாருமே அப்படி தான் லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு ட்ரீமை நோக்கி போகிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மூவி. ஸோ நைஸ் மூவி, நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தது அந்த படம். ஸோ நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரையுமே ஒரு நல்ல கான்செப்ட். நிறையா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ சரி, நைஸ், குட். ஓகே, இட் வாஸ் குட். ஒன்ஸ் டைம் வாட்ச். நல்லா இருந்தது, பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு கவின், நல்லா நடிச்சிருக்காரு. கவின் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்லா நடிச்சிருக்காரு. டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ரோல் அவருக்கு. இது வரைக்கும் நடித்ததுலேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட், செகண்ட் ஹாஃப் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். நல்லா நடிச்சிருக்காரு. அப்பாவுக்கு அப்புறமா ஒரு நல்ல மூவி. அப்பா இல்லை, இந்த அவர் ஒரு டாடாக்கு அப்புறமா ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். பக்கா கமர்ஷியல் படம் ஃபிலிம். ஒரு 5 சாங் 3 பாட்டு, லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு நல்ல குட் ஃபீலிங்காக வெளியே போகலாம். நல்ல படம். கவினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதை வந்து கிளைமேக்ஸில் எல்லோரும் பார்ப்பாங்க. கவினோட ஆக்டிங் மட்டும் தனியாக தெரியும். மித்தவங்களோட கவினோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா தனியாக தெரியும். பார்க்கலாம். பெட்டர், சூப்பராக இருந்துச்சு. அண்டு அவரோட அந்த ரீமிக்ஸ் வந்து சாங்கை வந்து திரும்ப யூஸ் பண்ணது கரெக்டான ஆப்டாக இருந்துச்சு சாங். ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் லவ் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பேஷன், ஹீரோட பேஷன் எப்படி கண்டினியூ பண்ணுறது, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. அதாண்ணா எல்லாமே இதுதான், ஆக்டிங் பற்றி தான் ஃபுல்லாக. ஆக்டிங்னு இல்லை, எது ட்ரை பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்சீட் பண்ணலான்றது தான் கான்செப்ட். நல்லா இருக்கு. கவன் சூப்பர் அட்டம், சூப்பராக பண்ணியிருக்கேண்ணா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவல்ண்ணா, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கவின் கூட ஓகே, நல்லா இருக்கு. படம் ஓகே, நல்லா இருக்கு. யுவன் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சூப்பராக புதுப்பேட்டையிலேருந்துலாம் பாட்டு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே அந்த பாட்டு கேட்ட உடனே எல்லாருமே தேட்டரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யுவன் பிஜிஎம் ஒவ்வொரு சீனுக்குமே நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. பிஜிஎம் அல்டிமேட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பியூராக அவர் அந்த ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை பற்றி தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்தாங்க. லாஸ்ட்டாக திரும்பி பேக் டு ஸ்டோரி வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. யுவன் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. கவனோட ஆக்டிங் வேறு லெவல், சூப்பர் ஆக்டிங். வேற எந்த தழும்புறதா சொல்கிறீங்களா? லேடி கெட்டப்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம பயங்கரமாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து தழும்புறது, அதுக்கப்புறமும் வந்து படம் பயங்கரமாகவே வந்து ஃபன்னாக தான் போச்சு. இன்னும் நல்லா அப்படியே கேரிங்காக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் கேர் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் தானே கவின்லாம் சப்போர்ட்டிங் பண்ண வச்சுருக்காங்க. எல்லாம் அவர் தான் வளர்ந்து வந்துட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தது இனிமேல் மேக்ஸிமம் அவங்க படம் தான் வந்துட்டுருக்கு. அவங்க தான் வருவாங்க. அனுப்பிச்சிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் அடித்து கிளப்பிட்டாருங்க. லாஸ்ட் படத்துலேயே டாடாடியே ஒரு அப்பாவாக இருந்து கலக்கியிருக்காரு. இதுலேயும் அப்பாவாக கலக்கியிருக்காரு கிளைமேக்ஸில். பட் அது பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லா லுக்லேயுமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன வயசு ஸ்கூல் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து ஒரு ஃபாதராக வந்து எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்றது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக நல்லா கவர் பண்ணியிருக்காரு. ஆல் ஓவர் அவரோட ஆக்டிங்கும் சரி, மூவியோட எண்டு வரைக்குமே டாப் டு பாட்டம் அவர் நல்லா கவர் பண்ணியிருக்காரு. லேக் அடித்தாரும் இவரோட ஆக்டிங் அதில் கரெக்டாக மெர்ஜாக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஏன்னா டேரக்ஷன் வந்து அவர் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுன்றதுக்கு இந்த படம் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மூவி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை இதில் பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல ஸ்கோப் இருக்குது அவருக்கு ஃப்யூச்சரில். ஓவராலாக மூவி பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மியூசிக்ஸ்லாம் அல்டிமேட், எப்பயுமே இருக்கிற மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆல் ஓவர் மூவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி குட் மூவி. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகும் போதே தனுஷ்க்கு, வெற்றிமாறனுக்கு, செல்வராகவன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் பண்ணுவாங்கன்றது நம்ம படம் பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். படம் இப்போ இருக்க கேட்டகரியில் சூப்பராக வந்து பார்த்துட்டு போகலாம்.